பெண்களேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இல்லைங்களா, அது உணரும்போது சுழிமுனை எப்படி சார் உணர முடியும் சுவாமி? சாதாரணமாக எல்லாராலையும் உணர முடியாது மாதிரி. அது இந்த பாதையில் போகிறவங்களால் மட்டும்தான் உணர முடியும், மற்றவங்களால உணர வாய்ப்பு கிடையாது. ஏன்னா அதில் காற்று போகணும், இவன் போக வச்சா தானே, போக வைக்க முடியாது. ரெண்டு மூக்கில் ஓடின்னு இருக்கும், அதான் இடைகளை பெண்களை அதோடு போக வேண்டியது தான். அதுதான் பிரதோஷம் போட்டு காட்டுறது. பிரதோஷத்தினுடைய நிலையே என்ன அப்படின்னா, இந்த அரச மரம் இருக்கும் தெரியுமா, கோயிலுங்களாம் அம்மன் கோயிலுங்கள்லாம் அரச மரம் இருக்கும். அங்கே நடுவில் ஒரு புள்ளியார் வச்சுருக்கோம், ரெண்டு பக்கம் ரெண்டு பாம்பு கல் வச்சுருக்கோம். அந்த பாம்பு ஒன்றோட ஒன்று சுற்றின்னு வந்து ரெண்டு கடைசியில் ரெண்டு மூஞ்சும் ரெண்டு பார்த்துக்கிற மாதிரி இருக்கும், நடுவில் சிவலிங்கம். அந்த இடைகளை பெண்களை ஒன்று சேரும்போது கடவுளாக நீ சிவமாக மாறுவேன்றதுக்கு தான் அது அடையாளம். ஆனால் அது வழி தெரியாதமெல்லாம் பண்ண முடியாது. சாதாரண மனுஷனுக்கு மூக்கில் ரெண்டு மூக்கில் இந்த மூக்கில் ஒரு ஹவர் போவோம், அந்த மூக்கில் ஒரு ஹவர் போவோம், அதான் மனுஷன். இந்த பக்கம் போன மூச்சு உடம்பு சூடு ஏற்றும், அந்த சூட்டை மிதப்படுத்தும் இந்த பக்கம் போகிற சந்திரகலை மூச்சு. இவ்வளோதான் சூரியகலை சந்திரகலை தான் இடைகளை பெண்களை. சுரமுனைக்கிட்ட எல்லாம் அதெல்லாம் ஞான விஷயம், அதில் தேவையற்ற விஷயம், அதெல்லாம் மீடியாவில் சொல்லின்னு இருக்கக்கூடாது. ஏன்னா இப்போவே இங்கே வந்து ஒரு உபதேசம் ரெண்டு உபதேசம் வாங்கிவிட்டு பிரம்மஸ்ரீன்னு பேரை போட்டுக்கின்னு குருமார்கள்லாம் மாறிக்கின்னு இருக்கிறாங்க. இன்னும் நான் இதெல்லாம் மீடியாவில் சொன்னேன்னா இதெல்லாம் அவங்க பாடம் படிச்சுன்னு இருப்பாங்க, அவங்களா சொல்கிற மாதிரி இருக்கும். அதனால் அதெல்லாம் நமக்கு இருக்கு. இப்போ வந்து புராணங்களையும் ஆன்மீகத்துலேயும் அசரீரி குரல் வந்து கேட்குதுன்னு சொல்கிறாங்க, அது எந்த அளவு உண்மை? அது மூளையில் இருக்கிற நரம்பு வீக் ஆச்சுன்னா அசரீரி குரல் கேட்கும். மூளையில் கோடிக்கணக்கான நரம்புகள் ஓடிங்குதுமா. அது வந்து ஒரு கெட்டி பொருளும் கிடையாது, ஒரு தண்ணி பொருளும் கிடையாது இல்லையா, ஒரு மிதமான பொருள் அது. ஆனால் அதில் ஆயிரக்கணக்கான நரம்புகள் ஓடுது. ஏதாவது ஒரு நரம்புகள் விண்ணமாக இருந்ததுன்னா அது அசரீரி கேட்கும். அது ஏதாவது பைத்தியம் இல்லையா, தெருவில் பைத்தியம் சுற்றுறான்ல, நல்லா அப்பா அம்மா கிட்ட பிறந்தான், நல்லா தான் வாழ்ந்தான், திடீர்னு பார்த்தா வீடு தெரியல, வாசல் தெரியல, எல்லாம் தெரியல, எத்தையோ நம்ம பேசின்னு போகிறான். அது மூளை பாதிச்சது தான். மூளை பாதிச்சது. இந்த தண்ணி அடிப்பான், கொஞ்சமாக தண்ணி அடிக்கிற வரைக்கும் ஒன்றும் பண்ணாது. ஓவராக இவன் குடியே வாழ்க்கை, நான் உனக்கு கை காலெலாம் நடுக்க ஆரம்பிச்சிடும். அவன் குடி இல்லைன்னா பயந்துக்கு நோக்கான்னுப்பான், யாரோ வெட்டுற மாதிரி குத்துற மாதிரி அவனுக்கு தெரியும், ஆனால் அடுத்தவனுக்கு தெரியாது. இது என்ன காரணம்னா, எந்த ஒரு செயலுமே மூளையிலேருந்து இயங்குது. மூளையை இயக்கத்துக்கு ஆன்மா போகணும். என்கிட்ட ஒரு நண்பர் கேட்டார், நம்ம சீடர் தான், ஒரு இந்த மாதிரி விஞ்ஞானம் சொல்லுது மனிதனுடைய இயக்கத்துக்கு எல்லாத்துக்கும் அடிப்படை காரணமே மூளை தான் அப்படின்னு சொல்லி. நான் போகிறேன், திடீர்னு அவர் கேட்டார். நான் சொன்னேன், ஆமாப்பா மூளை தான் காரணம்னா செத்து போனவங்க எல்லாம் மூளையை எடுத்துட்டாங்கன்னு. செத்து போனவங்க எல்லாம் மூளை அப்படி தானே இருக்குது, ஏங்க இல்லையா? மூளையை இயக்கிறதுக்கு ஒரு பொருள் ஒன்று, அது பேர் தான் ஆன்மா இல்லையா? இப்போ அங்கே டிரான்ஸ்ஃபார்மர் வச்சுக்கிறாங்க, இந்த டிரான்ஸ்ஃபார்மர் மாதிரி மூளை. ஆனால் டிரான்ஸ்ஃபார்மர் கரண்ட் வரணும், எங்கேருந்து வரணும்? மேட்டூர்லேருந்து வரணும். மேட்டூர் இதுதான் அனல் மின் நிலையம் தான் ஆன்மா மாதிரி. அங்கே வரலன்னா இங்கே எங்கேயும் கரண்ட் வராது இல்லை. அந்த மாதிரி மனித உடலில் இயக்கிறது மூளை, மூளையை இயக்கிறது ஆன்மா. ஆன்மா இயக்கலைன்னா மூளை செயல் இருந்து போயிடும். அதனால செத்து வந்தாலெல்லாம் மூளை இருக்கும், ஆனால் இயங்காது. உணர்ச்சியும் இருக்காது, உணர்வும் இருக்காது, உறவும் இருக்காது. அதனால் எல்லாத்துக்கும் பேஸ் அடிப்படை மனிதனுடைய இயக்கம், ஜீவராசிகளுடைய இயக்கத்துக்கு ஆன்மா தான் அடிப்படை. இங்கே கடவுள் என்ற பேச்சுக்கே இடம் கிடையாது. யாரையாவது கடவுள் செத்து போடணும் வந்து காப்பாற்றிக்கிறாரா எங்கன்னா? இல்லை சாமி. அப்புறம் கடவுள் நாத்துக்கங்க சொல்லுமா? நம்ம யோசித்து பார்க்கணும். கடவுள் வந்தார், காப்பாற்றினார், போனார், கதையெல்லாம் சொல்லியிருப்பான். ஒன்று எந்த கடவுளையும் எவனையும் காப்பாற்றுறது கிடையாது. இவனுக்குள்ளே இருக்கிற கடவுள் தான் இவனை காப்பாற்றின்னுப்பான். அதனால தான் நான் சொல்லுவேன், உனக்குள்ள கடவுளுக்கு அதை தேடுன்றது. சொல்லுமா? மூன்றாவது கண்ணுன்னு உண்மையிலே உள்ளதா சாமி? நான் கூட வெற்றும் போய் அடிச்சு பார்த்தோமா, எங்கன்னா திறக்குதா நீங்க? எங்கேயும் திறக்க காணாது. இதெல்லாம் அந்த புழு புலிவுன்னு ஏமாத்தின்னு இருக்குது. மூன்றாவது கண்ணு திறந்தா டாக்டர்லாம் ஆப்ரேஷன் பண்ணி மூன்றாவது கண் வச்சு பண்ண.
மூன்றாவது கண்ணுடைய நிலை என்ன? கடவுள் நிலை இல்லையா? அப்ப டாக்டர் எல்லாம் மூன்றாவது கண் திறந்துப்பான், ஆபரேஷன் பண்றேன். அவன் முட்டாள்தனமான பேச்சுக்கள் இதெல்லாம். அவனுக்கு வந்து இன்னும் அதை பத்தி அறியாம பேசினுங்கிற விஷயம். மூன்றாவது கண்ணுன்றது இந்த மயிரலு சந்து. ஆனா இந்த உலகமே அதுக்கு தெரியும். அது எங்க இருக்குதுன்னு யார் அறியுது? அதை அறிஞ்சவனுக்கு மட்டும்தான் தெரியும். அதை அறிஞ்சவனும் வெளியே சொல்லக்கூடாது. கண்டவங்கிட்ட சொன்னா அவன் தெரிஞ்சிருவான் ஊரெல்லாம். இல்ல இந்த மூணாவது கண்ணு வெற்றும் போயிடுச்சு தட்டிக்கிட்டு தான் இது எல்லாம் குழந்தைத்தனமான பேச்சு மாதிரிலாம். மக்களுக்கு புரியாமல் இருக்கும் நிலையில் ஞானிகள் அனைத்தும் சூட்சமாகவே உள்ளது. அது எதனால அப்படி சொல்லி வச்சு இப்ப பொழப்பா நடந்துருக்குதம்மா. இன்னும் மக்களுக்கு புரியுற மாதிரி சொன்னா எல்லாரும் பொழப்பாக்கிட்டு இருப்பாங்க. யாரோ இது யாருக்கு தேவை, யாருக்கு புரிஞ்சா போதும்னு எழுதணும். எந்த அவன் அந்த பாதையில போறவனுக்கு புரிஞ்சா போதும், இது எல்லாருக்கும் புரியவானா அப்படின்னு எழுதி வச்சான். ஆனா அப்படி மறைச்சு எழுதி வச்சு இப்ப சில பேர் அதை அந்த வழியில போய் சொன்னவனை வச்சு பொழப்பாய் போச்சு. இப்போ இல்ல தொழிலா தானே நடத்திங்கிறான். ஒன்னும் தொண்டா செய்யலையே அதை. அப்ப இன்னும் எல்லாருக்கும் புரியுற மாதிரி இருந்தா கம்பெனிக்கு மாதிரி ஆகிட்டு இருப்பானுங்க. இப்போ கம்பெனி மாதிரி தான் இருக்குது. ஆன்மீகம் ஒரு கம்பெனி மாதிரி ஆகி போச்சு. இப்போ அங்க போனா பணம் கிடைக்கும், அதில் சேர்ந்தா நல்லது நடக்கும், அப்படி ஆகிப்போச்சு. வீடு கட்டிக்கலாம் அப்படின்ற அளவுக்கு ஆகிப்போச்சு. ஞானிகள் மறைச்சு வச்சு சரியான விஷயம். என்ன கூட ஒருத்தர் ஃபோன் பண்ணி கேட்டாரு, நீங்கள் என்ன எல்லாத்தையும் போட்டு நடு ரோட்டில் ஓடிக்கிறீங்க ரகசியத்தில்? உனக்கு தெரியலன்னா நீ விட்டுட்டுப்பா, எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லிக்கிறேன். ஞானிங்க எல்லாருக்கும் தெரியணும் தான் எழுதி வச்சுட்டு போனான். அவன் யாருக்குமே தெரியக்கூடாதுன்னு எழுத வேண்டிய வேலையே கிடையாது. ஏன் எழுதி வைக்கணும்? அவனோட போயிருக்கலாம்ல. எழுதி எதுக்கு வச்சுக்கிறான்? எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். யார் தெரிஞ்சுக்கணும்? எவன் இந்த பாதையில் போடுறான் அவன் தெரிஞ்சுக்கணும்னு எழுதி வச்சான். ஆனால் அதை தெரிஞ்சவன் 4 பேர் தெரிஞ்சுக்கணும் சொல்லும் போது அது தொழிலாக மாறி போச்சது. அதனால ஞானிகள் பண்ணது உத்தமமான விஷயம். ஏன்னா மேதைகள் அவங்கெல்லாம் நம்மள மாதிரி மூடருங்க கிடையாது ஞானிகள். அதனால சரியா இந்த உலகத்தை அறிஞ்சு எழுதுனாங்க. சுவாமி விவேகானந்தர் பற்றி வந்து இறப்பு வந்து எல்லாரும் பலவிதமா பேசுறாங்க. உங்களுடைய கருத்து என்னங்க சாமி? மகான் முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். இப்ப அவருக்கு வந்து 39 வயசுல முடிஞ்சு போச்சு. கேசநாதருக்கு எத்தனை வயசுல முடிஞ்சு தெரியலீங்களே. 33 வயசுல முடிஞ்சு போச்சு. அப்படித்தானே சாமி? அவ்வளவு பெரிய மகான் ஏன் 33 வயசுல சாகணும்? மகானுடைய வேலையை என்ன தெரியுமா? அவன் எப்படி சாகறான்றதுல அவன் எதை சொல்ல வந்தான் அந்த உலகத்துக்கு சொல்லிட்டேன்னா போயிடணும். அதான் அவன் வேலை. ஏன்னா அத்தனை மகானும் சிவத்திலிருந்து உதிக்கப்பட்டவன். அவனுடைய வேலையை இங்க செய்துட்டான்னா திருப்பி அந்த சிவத்தோட போய் இணையணும். இதான் மகானுடைய வேலை. அவன் எப்போ சாவறான் எப்படி சாவறான்ல வள்ளலார் நினைச்சிருந்தா ஒரு 1000 வருஷம் உட்காந்து இருந்துக்கலாமே. ஏன் 52 வயசுல போயிடலாம்? அவங்க அந்த மகான்கள் வந்து அந்தந்த காலகட்டத்தில் என்ன சொல்லணும் என்ன செய்யணுமோ செய்யிட்டு போயிடணும். அதான் மகானுக்கு வேலை. அது அவங்களுக்கு வயசே கிடையாது. மனுஷனுக்கு தான் வயசு, மகானுக்கு வயசு கிடையாதுமா. இப்போ வயசுன்னு எதை வச்சு சொல்றீங்க நீங்க? உடலை வச்சு சொல்றீங்களா உயிரை வச்சு சொல்றீங்களா? உடலை வச்சு. அப்ப இந்த உடல் மண்ணுக்கு தானே போகுது. இதுல என்ன வயசுக்குது? மகான்கள் உடலை பத்தி யோசிக்கிறது இல்லை, அவங்க உயிரை பத்தி யோசிப்பாங்க. அதனால அவங்களுக்கு வயசே கிடையாது. சொல்லுங்க. பெரும் ஆன்மீகம் நாட்டும் இறை நம்பிக்கையும் கொண்ட நம் நாட்டு மக்களிடம் உண்மையான இறை வழிபாடு எதுவென்று தெரியாமல் இருக்கும்போது நம்ம வந்து சாமியுடைய நோக்கம் என்ன சாமி? நம்மளுடைய நாட்டில் மட்டும் இல்லைம்மா, உலக நாட்டில் எந்த நாட்டிலயா சாமி கும்பிடாத ஒருத்தங்கடானா? கடவுள் வழிபாடு பண்ணாத ஒரு மனிதன் இருக்கிறானா உலகத்தில்? சொல்லுங்க. விதண்டாவாதமா இருக்கிறவங்க இருக்கிறாங்க. விதண்டாவாதமா கூட இருக்க முடியாது, எவனுமே இருக்க முடியாது. எந்த விதண்டாவாதம்? கடவுள் இல்லைன்னுட்டு அவங்க தானே விதண்டாவாதி. அவங்களுக்கு எதுவும் நடக்கலன்னும் போது அது விதண்டாவாதம் நடக்கல. விதண்டாவாதி யார்? கடவுள் மறுப்பாளன் விதண்டாவாதி. ஆனா அவங்க தாத்தா சிலையை கும்பிட்டு இருக்கிறானே, அவங்க ஆயா சிலையை கும்பிட்டு இருக்கிறானே, அவங்க தலைவர் சிலையை கும்பிட்டுங்கிறானே, கடவுளாக்கி தானே கும்பிட்டு இருக்கிறான் இல்ல? அதனால கடவுளை வழிபடாத ஒரு மனித இனமே கிடையாது உலகத்துல. வேற வேற முறையில வழிபடுவான் ஒவ்வொரு மதங்கள், ஒவ்வொரு மனுஷன் அவனுக்கு பிடிச்ச மாதிரி வழிபடுவான். ஆனா வழிபடாத மனிதன் உலகத்துல இல்லைம்மா. ஆனால் கடவுளை தேடி வழிபடலவன், மதத்தை தேடி வழிபடுறான். உண்மை இல்லையா? உருவத்தை தேடி வழிபடுறான், தன்னை தேடி வழிபடல. தன்னை தேடி வழிபட்டால் கடவுளை தேடி வழிபடுவான்.
உருவத்தை தேடியோ உலகத்தை தேடியோ பணத்தை தேடியோ புகழை தேடியோ வழிபட்டால் கடவுள் வழிபாடு கிடையாது. ஆனால் அது ஒரு பக்தி வழிபாடு. அது எல்லா மதத்திலையும் இப்போ ஒரு விஷயம் சொல்றேன். இதெல்லாம் மனிதன்கள் சிந்திக்க வேண்டிய விஷயங்கள். இப்போ ஒரு குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, அந்த குழந்தைய எங்க எடுத்து போறீங்க? ஹாஸ்பிட்டல், மசூதிக்கு எடுத்து போறீங்க. ஆஸ்பத்திரி ஜென்ரலா போறது. ஒரு குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, மசூதி வாசல்ல 5 மணிக்கு போய் நிக்கிறீங்க. அப்போ 5 மணிக்கு தொழுகை நடத்திட்டு பாய் வெளியே வர்றாரு. அவர் என்ன பண்றாரு? ஊசியா போடுறாரு, ஊதுறாங்க, சும்மா ஊதுறாரு. ஆனா ஊதுன உடனே அந்த குழந்தைக்கு நல்லா போகுது இல்ல? காரணம் என்ன? அதே ரோட்ல போற பாய் ஊதுனா நல்லா போகுமா? போகாது. ஏன்னா அந்த மசூதியில இருந்து ஊதுற பாய் கடவுள் நினைவோட பிரார்த்தனை பண்ணிட்டு ஊதுறாரு. அதனால அது நல்லாச்சு. ரோட்ல போற பாய் எல்லாம் குழந்தைக்கு நல்லா இல்லைன்னு ஊதுனாருன்னு நல்லா போகுது, குழந்தை ஊதி போடும். எந்த ஒரு மதமா இருந்தாலும் உண்மையான மனநிலையோட வழிபட்டானா அவனுக்கு ஒரு சக்தி உண்டு. அது கிறிஸ்தவ மதமா இருக்கட்டும், பைபிளா இருக்கட்டும், இல்ல குரானா இருக்கட்டும், முஸ்லீம் மதமாகட்டும், இந்து மதமா, எல்லாத்திலையும் மகான்கள் உண்டு. எல்லா மதத்திலும் குறைபாடுகள் உண்டு. எதுவும் உத்தமமான மதம் உலகத்துல கிடையாது. எல்லா அயோக்கிய மதம் எதுவும் கிடையாது. எல்லா மதத்திலும் நன்மைகள் உண்டு, எல்லா மதத்திலும் தீமைகள் உண்டு. எல்லா மதத்திலும் நல்ல உணவும் உண்டு, எல்லா மதத்திலும் தீய உணவும் உண்டு. இதான் உலகம். சொல்லுங்க. இப்போ நம்ம கலாச்சார பூமியா இருக்கும்போது நடுவில் எப்படி சாமி இந்த மூட நம்பிக்கைன்னு ஒன்று வந்துச்சு? மூட நம்பிக்கைன்றது உலகம் தோன்றிய காலத்திலிருந்தே இருக்குது. மூட நம்பிக்கைன்றது இன்னைக்கு ஒரு நாட்டில் இருக்குது நினைச்சது, உலகம் முழுவதும் மூட நம்பிக்கை இருக்குது இல்லையா? இப்போ மசூதிக்கு போய் வழிபடுறாங்க, அது கடவுளுக்கு கொள்கை இல்லையா? அது சரியான வழி. அதே நேரத்தில் ஒரு குழி வெட்டிட்டு வரும், இந்த பந்தம் எடுத்து அடிச்சுப்பாங்க முஸ்லீம், உடம்பெல்லாம் ரத்தம் வரும். பாத்துக்கல? இல்ல சாமி, பார்த்தது. மோஹரம் என்று செய்வாங்கம்மா. அதெல்லாம் பார்க்காத எங்கம்மா கேள்வி கேட்கறது. அது மூட நம்பிக்கை. இந்து மதத்துல கடவுளுக்கு போய் வழிபடுறோம், கடவுளை வழிபடுறோம், நல்ல விஷயம், பக்தி. அதே நேரத்தில் நெருப்புல இறங்குறோம், மூட நம்பிக்கை. சர்ச்சில் கோயிலில் போயிடறோம், சர்ச்சில் போகிறோம், ப்ரேயர் பண்ணுறோம், நல்ல விஷயம் தான். ஓலை எடுத்துக்கணும், ஊர் ஃபுல்லாக சுற்றின்னு வரோம், மூட நம்பிக்கை. இப்படி ஒவ்வொரு மதத்திலையும் மூட நம்பிக்கை இருக்குது. உலகத்தில் இருக்கிற மதத்துலலாம் ஒவ்வொரு மதத்துல அறிவு போர்ந்த சார்ந்த ஒரு இது எல்லா மதத்திலையும் இல்லை. இந்த மதம் சிறந்தது, அந்த மதம் சிறந்தது, அந்த மதம் எந்த மதமும் இல்லை. எல்லா மதமும் கடவுளை நோக்கி பயணம் பண்ணக்கூடிய மதம். ஆனா மனுஷன் அதை நோக்கி பயணம் பண்ணல. இவன் மதத்தை ஏறி போய் திங்கின்னு இருக்கிறான். எல்லா மதத்திலையும் அப்படிப்பட்டவங்கிறான். எல்லா மதத்திலையும் புனிதமானவனும் இருக்கிறான். அதனால மூட நம்பிக்கைன்றது ஒரு மதத்தில் இல்லை, உலக மதத்தில் எல்லாத்துலேயுமே இருக்குது. அறிவுபூர்வமான உலக மதத்தில் எல்லாத்துலேயுமே இருக்குது. சொல்லுமா. இப்போ ஒருத்தவங்க வீட்டில் இறந்துடுறாங்க, இப்போ ஒரு 16ஆவது நாள் காரியம் பண்றாங்க. ஆனா இப்போ ஒரு வருஷத்துக்கு நீங்க மலைக்கு போக கூடாது, கடலுக்கு போக கூடாது அப்படின்னு சொல்றாங்க சார். அதனுடைய நோக்கம் என்ன சார்? இது எப்ப சொன்னாங்க? ஒரு 50 வருஷத்துக்கு முன்ன சொன்னாங்க. இப்போ இறந்துட்டு உடனே என்ன சொல்றாங்க? நாளைக்கு வியாபாரம் பார்க்கணுங்க, நாளைக்கு ஆபீஸுக்கு பண்ணுங்க, இன்னைக்கு காரியம் பண்ணுங்கன்றான். இந்த மூட நம்பிக்கை இப்போ இன்னைக்கு எங்க போச்சு? மனிதனுடைய சுயநலத்துக்காக வச்சுக்கினானே தவிர உண்மை இல்லை, உண்மையே கிடையாது. இல்லை. ஏன்னா சர்ச்சில் பாதிரியார் இது சொல்றானே, அவன் 10 மாசம் தீட்டு. கோவில்ல இந்து கோயில்கள்ல மந்திரம் சொல்றானே, அந்த மந்திரமே 10 மாசம் தீட்டு தான். மனிதன் வாழறமே தீட்டுன்னு சொல்லிங்கிறமே நானே ஒரு தீட்டு தான். எங்க அம்மாவுக்கு 10 மாசம் தீட்டு போயிருந்தா நான் இங்க உட்காந்து மட்டும் கத்த மாட்டேன். செத்தவனுடைய உடல்ல இருந்து ஒரு வெப்ப நீர் வடியும், அதுல கிருமி கலந்து இருக்கும். அதனால அதை தொட்டுக்குன்னு உள்ள வராத. அதனால அறிவுபூர்வமா இருந்தா மனுஷன். இப்பெல்லாம் முட்டாள்கள் அதிகம். அப்போ அந்த சுடுகாடு பக்கத்துலயே ஒரு குளம் வச்சிருந்தான். அங்க பொச்சைதான் இங்க குளிச்சுட்டு தாண்டா வீட்டுக்கு வரணும்னு வச்சோம். ரொம்ப புத்திசாலித்தனமா வச்சிருந்தாங்க. இப்ப எல்லாம் ஷவர் பாத் தாங்க நான் குளிப்பேன், வீட்டுக்கு வந்துடுறேன். அந்த கிருமி வீடுக்குள்ள பரவி போகுது. இது இருக்கக்கூடாது. ஆறில் அறிவுபூர்வமா வச்சிருந்தான். அப்போ எப்ப நீ ஒரு பொருளை பொச்சியோ அங்கேயே போய் சித்திட்டு இல்லையா?
செத்ததும் தீட்டு, அதை எடுத்து போய் பொச்சதும் ஒரு தீட்டு. அப்போது இந்த தீட்டு தான் வீட்டுக்கு வந்துடுச்சு. இப்போ ஒரு கல்யாணம் ஆயிடுச்சு, 2 பேரும் கல்யாணம் ஆயிடுச்சு, ஒரு 3 வருஷமாகி போச்சு, குழந்தை இல்லை. லட்சக்கணக்கில் டாக்டர்கிட்ட செலவு பண்ணுவேன், இன்னத்துக்கு குழந்தை இல்லைன்னு. இன்னும் இன்னைக்கு இல்லை குழந்தை இல்லை சொல்லுமா? குழந்தை ஏன் இல்லை உங்களுக்கு? உயிரணு உற்பத்தி இல்லை உங்ககிட்ட. உயிரணு உற்பத்தி இருக்குதா இல்லையா? 3 வருஷமா குழந்தை இல்லை. அப்போ இன்னா நின்னா குழந்தை வரும், இன்னா நிக்கலன்னா குழந்தை இல்லை. தெரியல. சொல்லுங்க சாமி, நீங்க சொல்லுங்க, உங்க பதிலுக்கு தான் நாங்க எதிர்பார்த்து. ஒரு பெண்ணுக்கு மாசம் மாசம் தீட்டு போச்சுன்னா குழந்தை நிக்காது. மாசம் மாசம் தீட்டு போனா நிக்காதுங்களா? போனா எங்க நிக்கும்? கரு எப்படி தடிக்கும்? அப்போ அந்த தீட்டு போகாம நின்னாதான் என் பொண்ணு முழுகாம இருக்கிறா, தலை முழுகிட்டா அப்படின்னு சொல்றாங்க. என்னது அது? தலை முழுகிட்டான்னா தீட்டு போச்சுன்னு அர்த்தம், முழுகாம இருக்கிறான்னா தீட்டு போலேன்னு அர்த்தம். இந்த போகாம இருக்கிறதுக்கு டாக்டர் கிட்ட ஊசி போட்டுக்கிறாங்க, மாத்திரை போட்டுக்கிறாங்க. புரியுதா? அந்த தீட்டு தாமா குழந்தையா மாறுது. அப்புறம் எங்க தீட்டுக்குது உனக்கு எனக்கு? நீ தொட்டா தீட்டு, நான் தொட்டா தீட்டு, நீ போனா தீட்டு, நான் வந்தா தீட்டு. மனுஷனுடைய மனசுல இருக்குது தீட்டு. இவன் உயர்ந்தவன், அவன் தான் இருந்தவன், இவன் இந்த மதம், அவன் இந்த மதம். இது போச்சுன்னா தீட்டு போச்சு. இது இருக்கிற வரைக்கும் எவனையும் தீட்டு விடாது. எந்த மதமாவது இருந்துட்டு போட, எந்த ஜாதியாவது இருந்துட்டு போட, உன்னோட இருடா, இன்னொருத்தனை துன்புறுத்தாது. பப்ளிக்கில் வந்து அதை தொல்லை கொடுக்காது. ஒரு கடவுள் வழிபாட்டில் வந்து அங்கே ஜாதியை காட்டாது. ஒரு பொது இடத்துல வந்து ஜாதியை காட்டாது, மதத்தை காட்டாது. இல்லையா? மனிதனுக்கு அப்பாற்பட்டது மதம். இன்னைக்கு மனிதன் மதத்தை காலில் போட்டு மெச்சின்னுக்கிறான். அவ்வளோ கீழ்த்தரமா போயிட்டான் மனிதன். ஏன்? தொழிலா மாறி போச்சு. நீ 100 பேரை சேர்த்தினா உனக்கு 1 கோடி கிடைக்கும், நான் 50 பேர் சேர்த்தா 50 லட்சம் கிடைக்கணும். இப்படி தொழிலுக்காக மதத்தை வளர்த்துன்னுக்கிறோம். இது இல்லை மதம், கடவுள் வழிபாடு அது இல்லை. உன்னுடைய உள்ளத்தை முதல்ல சீர் பண்ணு. கடவுளை வந்து உட்கார்ற இடம் வைய. ஊருப்பட்ட அழுக்க சேர்த்தினா கடவுள் வந்து பாட்டு உட்கார வேலைன்னு போயிடுவோம். அப்போ நீ எங்கே கடவுள் வழிபாடு பண்ண? அதனால் முதல்ல ஒவ்வொரு மனிதனும் மனத்தை தூய்மைப்படுத்தணும். அதுக்காக சில செயல்களை செய்யணும். செய்தால்தான் தூய்மை அடையும். அந்த தூய்மை அடையிற வழி தான் யோக வழிமா. இந்த அழுக்கு துணி நரைஞ்சி போச்சுன்னா என்ன துவைச்சதுனால போகாது. பண்ணா பானையில் வெள்ளா வைப்பான் தெரியுமா? வேக வச்சான்னா போயிடும். அந்த மாதிரி உள்ள ஒரு நெருப்பை கொளுத்தி வேக வச்சுன்னா மனம் சுத்தப்படும், இல்லைன்னா அது அழுக்கையும். சாமி, இந்த கோவிலுக்கு போய் நம்ம ஒரு இறை வழிபாடு பண்ணுறது சரி, தானம் பண்ணுறது சரி, ஒழுக்கமாக இருக்கிறது சரி, அடியார்களோடு கூட இருப்பது சரி, இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் வந்து ஆன்மீகத்தில் எவ்வாறு நமக்கு வந்து துணை நிற்கிறது? நன்மைக்கு துணை நிற்கும். அந்த மாதிரி போகும்போது தீமையிலிருந்து விலகிடுவீங்க. இப்போ நீங்கள் ஒரு 10 வயசு பையன், உங்கள் வீட்டு பக்கத்தில் 10 வயசு பையனுங்க நிறைய இருக்கிறாங்க. அதே மாதிரி அவங்க அம்மா அப்பாவும் இருக்கிறாங்க, உங்களுக்கு அம்மா அப்பாவும் கிட்டாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? 10 வயசு பையனோட போய் சேர்ந்து விளையாடுறது சகஜம் தானே இது. ஆனால் விளையாடுறீங்க. உங்கள் அம்மா என்ன சொல்கிறீங்க? அவன் கூட சேராத, அவன் பொல்லாதவன், நீ போவதனேனா அப்படின்றாங்க. அவன் பொல்லாதவன், உன்னை என்ன பண்ண போகிறான்? அவன் பொல்லாதவன் தான், உன்னை என்ன பண்ண போகிறான்? ஒன்றும் பண்ண மாட்டான். ஆனால் இருந்தாலும் ஏன் உங்கள் அம்மா சொல்கிறாங்க அப்படின்னு யோசித்தீங்கன்னா தெரியும். அவன் விடுற மூச்சு இருக்குது, அது உங்கள் மூச்சோட கலந்ததுன்னா நீங்கள் கெட்டவனா மாறுவீங்க. அதனால அம்மா என்ன சொல்றாங்க? அவன் கூட போய் சேராத, அவன் மூச்சு உண்ணும் உனக்கு வந்துடும், உனக்கு அந்த மூச்சு வந்தோன்னா குணம் அவன் குணம் வந்துடும், நீ கெட்டவனா மாறிடுவ, அதுக்காக அவங்க கூட சேரவானா அப்படின்னு அம்மா சொன்னாங்க. நல்லதானே சொன்னாங்க. அதே மாதிரி ஆன்மீகவாதிங்க கூட சேர்றதும், கோவிலுக்கு போய் நல்ல பக்தி பண்றதும், தியானம் பண்றதும் நல்வழிப்படுத்தும். உன்னை தீமையிலிருந்து விலக்கி விலக்கி எடுத்துன்னு வரும். இதை பட்டினத்தார் ரொம்ப அழகா ஒரு இடத்துல சொல்றாரு. எப்படிப்பட்டவன் அப்படின்ட்டு சொல்றாரு. இது ஒன்னே ஒன்று தெரிஞ்சுக்கினீங்கன்னாவே இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு விடை வந்துடும். அவர் சொல்றாரு, ஒரு கெட்டவன் கூட வந்து நீ விலகி நல்லவன் ஆகுனா எப்படி இருக்கணும்?
கெட்டவன்றவன் யாரு அப்படின்னு சொல்றாரு. பொல்லாதவன் கெட்டவன், நெறி நில்லாதவன் ஒரு ஒழுக்கத்தில் நிற்காதவன். அதனால் சொல்றாரு பொல்லாதவன் நெறி நில்லாதவன், ஐம்புலம் தன்னை வெல்லாதவன். இந்த பஞ்சபூதத்துக்காக அவன் ஆசைப்பட்டு எந்த தீமையை ஒன்றா செய்திருவான்டா, அவங்க கூட சேரதுடா அப்படின்றாரு. அதனால் சொல்றாரு பொல்லாதவன் நெறி நில்லாதவன், ஐம்புலம் தம்மை வெல்லாதவன், கல்வி கல்லாதவன். யாருன்னா படிக்காதவங்க. ஆனால் எவ்வளோ பெரிய முட்டாள் பேசுகிறாரு பாரு இந்த ஆள். இல்லை யாராவது படிக்காதவன் இருக்கிறான்னா ஊரில்? அதாவது படிக்காதவன் அடிப்புனா இப்போ அந்த ஐயாவோட அறிவுரையை நான் கேட்குறதே படிக்கிறதா இல்லை. இங்கே அவர் சொல்கிற படிப்பு என்ன படிப்புன்னா, இப்போ எல்லாரும் படிப்புற காலேஜ் படிப்பு ஸ்கூல் படிப்பை சொல்ல, அறிவு படிப்பு. நீ படிக்காதுவாமன் கரெக்டு தான். அதனால அவங்க கூட போய் சேராதன்றார். அதனால சொல்றாரு பொல்லாதவன் நெறி நில்லாதவன், ஐம்புலம் தன்னை வெல்லாதவன், கல்வி கல்லாதவன், மெய்யடியார்பால் செல்லாதவன். இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் வருது பாருங்க. உண்மையானவங்க கூட சேர மாட்டான் அவன். அதனால மெய்யடியார்பால் செல்லாதவன், உண்மை சொல்லாதவன். அவன் வாழ்க்கையில் உண்மையை பேசுறதில்லை, பொய்யே பேச்சுன்னு தெரிவானான். இவெல்லாம் ஏன் பூமியில் பிறக்கணும்னு கேட்குறான். காஞ்சிபுரத்தில் ஏகாம்பரநாதர் கோயிலில் இந்த கேள்வியை கேட்குறார் சாமி. அதனால் எப்படிப்பட்டவன் கூட சேரணும் அப்படின்னா, ஒரு நல்ல பக்திமான் கூட நீ போய் சேர்ந்தீன்னா நீ ஒரு நல்ல பக்திமான் ஆகும். ஒரு பெரிய திருடன் கூட நீ போய் சேர்ந்தீன்னா நீ பெரிய திருடனாக மாறுவ. இது கண்ணு ஐம்புலன் இருக்குது. ஐம்புலன் பார்த்து எதோட இது பழகுதோ அது செயல் இதுக்கு வரும். அப்போது நீங்கள் என்ன பண்ணணும், நல்ல பக்தி பண்ணுறவங்க கூட சேரணும், நிறைய கோவிலுக்கு போகணும், நிறைய தியானம் பண்ணணும், நிறைய தர்மம் பண்ணணும். இப்படி பண்ணும்போது உங்களுடைய பாவம் அழியும், உங்களுக்கு குடும்பத்துக்கு ஒழுக்கமாக வரும், உங்களை பார்த்து உங்கள் சந்ததி ஒழுக்கமாக வாழும் சாமி. இதுக்கு நீங்கள் பேஸாக இருக்கணும். இதை தான் சாமி சொன்னார். இதைத்தான் நம்ம பாட புத்தகத்தில் எப்படி படிச்சுக்கோன்னா, பூவோடு சேர்ந்த நாரும் மணக்கம் அப்படின்னு இது சொல்லிக்கணுங்க. இதே தான் அதுவும் அந்த இது இதில் சொல்லியிருக்காங்க. அதே தான் சாமி. எங்கே போய் சேர்ந்துக்கிறியோ உனக்கு அந்த பேர் உண்டு. அருமை. ஒரு கோயிலில் போகிற ஒரு பக்தன் கூட நீ போனா ஒரு கூட கோயிலுக்கு நம்ம போவார். ஆமாம். ஒரு திருடம் கூட நீ போனா இவங்க கூட திருடன் நம்ம அந்த திருடன் மேலே திருடன் பாய் வேணும். அப்போ எங்கே சரி அதான் பூவோட சேர்ந்து மாறும் மணக்கம். அதனால் அந்த செயலெல்லாம் நிறுத்திட்டு நல்ல செயலில் வாங்க, நல்லதையே நினைங்க, நல்லதே உலகத்துக்கு செய்யுங்க, நல்ல வாழ்வு கிடைக்கும் உங்களுக்கு. அடுத்து அழுகுனி சித்தர் பாடல் இன்னொன்று. சம்பா அரிசியடி சாதம் சமைத்திருக்க ஒன்பாய் நீ என்று சொல்லி உழக்கிழக்கு நெய்வாத்து முத்துப்போல் அன்னமிட்டு முக்கணியும் சர்க்கரையும் தித்திக்கும் தேனமுதம் என் கண்ணம்மா தின்றே கலப்பாடேனோ. சம்பா அரிசி சம்பா நெல்லை யார் பார்த்துருக்காங்களோ தெரியாது எனக்கு. நான் பார்த்துருக்கேன். அது வளர்த்தியே கொஞ்சம் ஹைட்டாக வளரும், ரொம்ப ஹைட்டாக வளரும். மற்ற நெல்லை விட அதிக நாளும் எடுக்கும். அந்த சம்பா அரிசி பார்த்துருக்காங்களே இல்லை எனக்கு தெரியாது. நான் சின்ன வயசில் பார்த்துருக்கேன். இப்போ அந்த பாடலுடைய விளக்கம் நீங்கள் சொல்லுங்கள். ஐயா அழுகன் சித்தர் பாடல் சொல்கிறாரு, சம்பா அரிசி அடி சாதம் சமைத்திருக்க. இது பார்வைக்கு நமக்கு கேட்கும்போது எப்படி இருக்குன்னா, ஏதோ சம்பா அரிசி வாங்கிட்டு வந்து சாதம் வடித்து நெய்யை ஊற்றி, அந்த நெய்யை எப்படி இருக்குமா கையில் எடுத்தோம்னா புறங்கை வரைக்கும் முட்டி வரைக்கும் போகுமா, அவ்வளோ நெய் ஊற்றி சமைச்சி வச்சுருக்கேன்பா. எதுக்கு? நீ சாப்பிடுவேன்னு சொல்லி சமைச்சி வச்சுருக்கேன், ஆனால் சாப்பிடவே வரமாட்டியே அப்படின்னு கூப்பிட்றாரு. வள்ளலார் ஒரு பாட்டில் காட்சி கண்ணின்னு ஒரு பாடல். ஐயா பேசலாமா? வள்ளலார் காட்சி கண்ணின்னு ஒரு பாடல் எழுதுறாரு. அதில் என்னென்னா, இந்த உலகத்திலிருந்து இறைவனோட வாசலுக்கு போகிறாரு. போகிற வழியிலேருந்து வாசல்லேருந்து இறைவனை பார்க்குற வரைக்கும் என்னெல்லாம் நடந்ததுன்னு ஒன்று ஒன்றா சொல்லின்னு போகிறது தான் அந்த பாடலோட வடிவம். அவர் பார்த்த காட்சியை கண்ணி வடிவாக அதை பாடலாக எழுதியிருக்காரு. காட்சி கண்ணி. நான் அதை பார்த்தேன் இதை பார்த்தேன்பான்னு லைனாக சொல்லிக்கினே போகிறாரு. கடைசியாக ஒரு விஷயத்த சொல்கிறாரு. அதை பார்க்கும்போது நானே இல்லைன்றாரு. எதை பார்க்கணுன்னு போனாரோ அந்த காட்சியை அவர் தரிசனம் பண்ணும்போது பார்த்த இவரே இல்லையா. இவரே இல்லைன்னா பார்த்த காட்சி எது? அவர் எதை பார்த்துருப்பார்? எதை பார்த்ததுனால தன்னை மறந்த நிலைக்கு அவர் போனார், தான் இல்லாமல் ஆனார் அப்படின்ற இவ்வளோ கேள்வியும் அந்த கடைசியில் இருக்கிற அந்த வரிக்குள்ளே
வள்ளலாறு பொதிச்சு வச்சுருக்காரு. அப்போ ஒரு விஷயன்றது இந்த சம்பா அரிசி அடி சாதம் படிச்சிருக்கு, நெய்யை போட்டிருக்கேன் வந்து சாப்பிடுன்னு கூப்பிட்றது எல்லாம் இந்த ஆன்மா இந்த மனசையும் இந்த புலனையும் பக்குவப்படுத்தி வச்சுருக்கேன். எதுக்காகன்னா ஆன்மான்ற ஒன்று எப்படியாவது கரை சேர்க்கணும். அதுக்கு தான் நான் வந்த வழியில் அதை மறந்துட்டு வேறு வேலையெல்லாம் பார்த்துட்டேன். ஆனால் ஒரு குருநாதர் வழியில் அதுக்கான வழி தெரிஞ்சிடுச்சு. இப்போ பக்குவம் பண்ணி வச்சுருக்கேன். எப்படி சம்பா அரிசி பக்குவமாக வடித்து வச்சுருக்கேன். சரி வடித்து வச்சா போதுமா? பத்தாது. அதில் உழக்க நெய் வாத்து அந்த அரிசி கூட நெய்யை போட்டிருக்கேன். இந்த புலனும் இந்த மனசும் சேர்ந்தா அந்த அரிசி கூட நெய் சேர்த்தா எவ்வளோ சுவையாக இருக்குமோ அந்த மாதிரி இந்த புலனும் மனசும் அடங்கி ஒடுங்கி இருந்தால் இந்த ஆன்மாவோட ஈடேற்றம் அடையுன்றது தான் சாமி அந்த விஷயம். அப்போது அந்த சாதம் பக்குவமாக வடித்து நெய் ஊற்றினா எவ்வளோ ருசியாக இருக்குமோ பக்குவப்பட்ட மனமும் பக்குவப்பட்ட புலன்களும் அந்த ருசியை நமக்கு காட்டி கொடுக்கும். எந்த ருசியை? இறைவன்ற ருசியை காட்டி கொடுக்கும். அது வரைக்கும் அந்த ருசியை உணர்றதுக்கு இந்த நாக்குக்கோ இந்த மனசுக்கோ வேறு எதுக்குமே தகுதி கிடையாது. எப்போ தகுதினா எல்லாம் அடங்கி ஒடுங்கி எப்போ உட்காருதோ அப்போ தான் தான் யாருன்ற காட்டி அது முதல்ல சுவைக்கும். தன்னை அது எப்போ சுவைக்க ஆரம்பிச்சதோ அன்னிலிருந்தே இறைவனையும் அது சுவைக்க ஆரம்பிக்கும். அந்த சுவை எப்படி இருக்குன்றது தான் இந்த பாடல். இறைவனை சுவைச்சா எப்படிப்பா இருக்கும்? சம்பா அரிசியில் நெய் ஊற்றுன மாதிரி இருக்கும்பா, சக்கரை பொங்கல் நெய் ஊற்றுன மாதிரி இருக்கும்பான்னு சொல்கிற மாதிரி ஒரு விஷயத்தை புரியறதுக்காக சொன்ன விஷயம். இப்போ அந்த இறைத்தன்மையை தனக்குள்ளே உணர்ந்தால் இவ்வளோ அருமையாக இருக்கும்பா, இவ்வளோ சுவையாக இருக்கும்பான்னு சொல்கிறாங்க. சரி, இன்னொரு இது காஞ்சி பெரியவர்கிட்ட ஒருத்தன் கேட்குறான், எல்லா ஐட்டமும் நம்ம கடவுளுக்கு படைக்கிறோம், கடவுள் ஒன்றும் சாப்பிட போகிறது கிடையாது, கடவுள் சாப்பிட்றது நம்ம படைக்க மாட்டோம், அது வந்து எதுக்காக படைக்கணும்? அப்போது நாம் எதுக்கு படைக்கணும் அப்படின்னா அவர் சொல்கிறாரு, ஒரு புக்கு அவங்ககிட்ட கொடுத்து இதில் ஒரு மந்திரம் இருக்குது, அதை படிச்சுட்டு வா. வந்து படிச்சுட்டு வருவான். கொஞ்சம் கிட்ட சரி, அதை நீ அந்த மந்திரத்தை சொல்லு அப்படின்னா சொல்கிறான் கரெக்டாக. சரி, அந்த மந்திரம் உனக்குள்ளே வந்துடுச்சு இல்லையா, அப்போ அந்த புக்கில் அது இருக்கக்கூடாது இல்லையா அப்படி அவர் சொல்லுவான். அது எப்படி அந்த புக்குள்ளே இல்லாமல் அது எப்படி போவோம்? அது அச்சு அடிச்சுதாச்சு. அப்படி தான் வாசமெல்லாம் கடவுள் எடுத்துக்கிறாரு, படைச்சதெல்லாம் நாம் சாப்பிட்றோம். அதுதான், இதுதான் உண்மை. இறைவனும் அந்த வாசம்னா எதுனா இந்த ஆன்மா மட்டும்தான் இறைவன் எடுப்பான். ஏன்னா ஆன்மாக்கும் இறைவனுக்கு தான் சம்மந்தம் தவிர இந்த மனசுக்கோ இந்த உடம்புக்கோ இறைவனுக்கும் எந்த சம்மந்தம் இல்லை. ஐயா சொன்னது தான் உண்மை, சத்தியமான உண்மை. இந்த உடலை இறைவன் திரும்பி பார்க்க மாட்டான். ஏன்னா மண்ணில் விளைஞ்ச எல்லாம் இந்த மண்ணிலேயே போகிறது தான் விதி. அப்போ இறைவன் உடம்பையே பார்க்கறதில்ல, அதோட பயனாக இருக்கிற இந்த மனசையும் பார்க்கறதில்ல. அவன் பார்க்குற ஒரே ஒரு பொருள், எனக்குள்ளே எந்த சக்தி இருக்குதோ அந்த சக்தியோட ஒரு சின்ன வடிவமாக ஆன்மான்னு உனக்குள்ளே இருக்குதுப்பா, நீ அந்த ஆன்மாவை பார்த்துக்கோ, என்னை பார்த்ததுக்கு சமமாயிடும். அதுக்கு தான் எல்லா மகானும் சொன்ன ஒரே விஷயம், கடவுளை பாருன்னே சொல்லலை. தன்னை தானறிய தனக்கு ஒரு கேடு இல்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான். இந்த கெட்டு போன கும்பலெல்லாம் எதனால் கெட்டுதுன்னா தான் யாருன்னு தெரியாதனால வந்து கெட்டு போன கும்பல்பா. ஒருவேளை அவனுக்கு தான் யாருன்னு தெரிஞ்சு போயிருந்தான் இந்த கும்பலெல்லாம் கெட்டு இருக்காதுப்பான்றாங்க. அப்போ எல்லாத்துக்கும் அடிப்படை காரணம் தான் யாருன்ற அறிவு. அப்போ யார்? ஆன்மான்ற ஒன்றை மட்டுமே இறைவன் பார்க்குறான், அதை மட்டும்தான் அவன் ருசிப்பான், அது மட்டும்தான் இறைவன் கூட போய் சேரும். ஏன்னா அது மட்டும்தான் சுத்த பொருள். நம்ம கிட்ட இருக்கிற மற்ற எல்லா பொருளுமே அழுக்கு. இந்த அழுக்கு ஒரு நாளும் இறைவன்கிட்ட போய் சேராது சாமி. சரிங்களா? சரி, இன்னொரு இது, கடவுள் வந்து எல்லா இடத்துலையும் இருக்காரு, அப்போ ஏன் நாம் கோவிலுக்கு போயிடணும் அப்படின்னு ஒருத்தன் கேட்குறான். அது காஞ்சி பெரியவன் என்ன சொல்கிறாருன்னா, உடம்பு ஃபுல்லாக ரத்தம் இருக்குது உங்கள் உடம்புல, ஆனால் ரத்தம் தேவைப்பட்டால் என்ன பண்ணுறோம்? ஒரு இடத்துல ஊசி குத்தி ரத்தத்தை எடுக்கிறோம். அதே மாதிரி பசுவினுடைய உடம்பு ஃபுல்லாக பால் இருக்குது, ஆனால் மடியில் தான் கறக்க முடியும். அது மாதிரி தான் கோவிலுக்குள்ளே போகணும் அப்படின்றாரு. அது எப்படி? அதுதான் கர்ப்ப கிரகன்றது. அதுதான் சாமி உலகம் ஃபுல்லாக தான் இருக்குது, அதுக்குன்னே எங்கனா பார்த்து கும்பிட்டு முடியுமா? ஏதோ ஒரு இடம் வேணும். அதுக்கு அவர் சொன்ன ஓமை தான், பசுமாடு ரத்தம் தான் வந்து பாலாக மாறுது, ரத்தம் தான் பாலாக மாறுதுன்னு பசுமாட்டில் போய் எங்கே வேணால் அத்து பால் வருமானா வரவே வராது. பால் வரணுன்னா நீ காம்பில் தான் கை வச்சாகணும், பசுவோட மடிக்காம்பில் தான் பால் வரும், மற்ற எல்லா இடத்துலையும் ரத்தம் தான் வரும். அந்த மாதிரி உலகம் ஃபுல்லாக இறைவன் இருக்கிறான், சத்தியமான உண்மை தான். ஆனால் நீ எங்கே போய் அதை உணர்வ? கோயிலில் அதுக்கான வடிவத்தை கொடுத்துருக்குறாங்க, கோயிலில் அதுக்கான புனிதத்தன்மை இருக்குது. அப்படி நீ அங்கே போய் நின்னா உன் மனசில் இருக்கிற கோயிலையும் ஒரு புனிதத்தன்மை வரும்.
அப்போது எல்லா இடத்துலையும் இருக்குது, எல்லா இடத்துலையும் தேடின்னு போகாதப்பா, எங்கேயாவது ஒரு இடத்துல முதல்ல ஒடுங்கு. இப்போ எல்லா இடத்துலையும் இருக்கிற இறைவன் கோயிலில் இருக்கிறது உண்மைனா, கோயிலில் இருக்கிற இறைவன் எனக்குள்ளும் இருக்கிறான்றது ஒரு நாள் வரும். அப்போ முதல்ல ஏதாவது ஒரு இடம் நமக்கு தேவை. புரியுதுங்களா? பறந்து விரிஞ்சா மனசு செதறும். அங்கே போனால் சரியாயிடும் சாமி, இங்கே போனால் சரியாயிடும் சாமின்னா காலம் ஃபுல்லாக தேடினே இருக்க வேண்டியதான், நம்ம ஆயுசே முடிஞ்சிடும். இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம், நான் அங்கே போவேன்னு இருந்துட்டால் அது ஒரு நாள் தன்னை தானே காட்டி கொடுக்கும். சரிங்களா? நான் கூட ஆரம்பத்தில் மாலை போட்டேன், அளவு குத்தி இருக்கிறேன், காவடி எடுத்துருக்கேன். இப்போ போய் நான் தூக்குவேனா? ஏன் பக்குவத்துக்கு ஏற்ற மாதிரி நான் அதை பண்ணேன். அன்றைக்கி போய் எங்கள் அப்பா வந்து டேய் இதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, உனக்குள்ளே தான் நான் இருக்கேன், எனக்கு புரிஞ்சிருக்குமானா எனக்கு புரியாது. அப்போ பக்குவம் வரணும்னா சில விஷயங்களை பண்ணி ஆகணும், அதுக்கு சில விஷயங்களை காட்டியும் ஆகணும். அப்படி ஒன்று இருக்குதுன்னா கோயிலோட கருவறை கோயிலே அதே தான். புரியுதுங்களா? இதுதான் சாமி பெரியவங்க இப்படியெல்லாம் சொல்லியிருக்காங்க. சரி சார், விதி பற்றி நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ஆமாம். அந்த விதி வந்து நான் 1971 இந்தியா பாகிஸ்தான் சண்டையில் ஜோத்பூரில் நான் கம்யூனிகேஷன் இதில் இருக்கேன். 71 ரைட். அப்போ வந்து 3 டிசம்பர் 1971 ஃபஸ்ட்டு பாம்பு எங்களும் அழிக்கிறதுக்காக பார்க்குறாங்க. நான் மிலிட்டரியில் இருந்ததுனால. ஆனால் அவனால் அழிக்க முடியல எங்களை. வேறு இடத்துல கொண்டு போட்டு போயிட்டான். இது விதியா இல்லை என்னன்னு சொல்கிறது? எது சாமி? நான் இப்போ உங்கள் கூட பேசுறது விதினாலியா? விதி தான். இங்கே நீங்கள் மட்டும் நான் மட்டும் இல்லை சாமி, நம்ம எல்லாரும் பேசுறதே விதி தான். ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டது எதுவோ அதை தவிர இங்கே யாரும் மாற்றியே பண்ணவே முடியாது. நீங்கள் இங்கே வரணும், போன மாதம் என்ன சொல்லிட்டு போனீங்க? வர வச்சுட்டார்ல. இதுதான் சாமி விதி. எது நிர்ணயிக்கப்பட்டதோ அது மட்டும்தான் நடக்கும். விதி முடிவு பண்ணியிருந்தால் இன்றைக்கி வந்துருக்க மாட்டீங்க. விதி முடிவு பண்ணிது, நீ வந்து தான் ஆகணும், வர முடியல முட்டி போடனாது வந்துடணும்னு முடிவு பண்ணிச்சு, வந்துட்டீங்கள. விதி சாமி, எல்லாம் விதிக்கப்பட்டது தான் வாழ்க்கை. அதை இறைவனோட அருளாக நமக்கு கிடைச்சா நம்ம வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். அப்போ ஒழுங்குபடுத்திக்கணும், நம்ம வாழ்க்கையை ஒழுங்குபடுத்தின்னு போனால் நம்ம விதிப்படி நம்ம பல விஷயங்களை அனுபவிக்கணும், கஷ்டப்படணும்னு இருந்தால் கூட அட்லீஸ்ட் அதை இறைவன் அதை தாங்கக்கூடிய சக்தியாவது இறைவன் கொடுப்பான். விதி பேரை சொல்லி நம்ம வீணாக இருக்கக்கூடாது. விதி எப்படி ஒன்றா இருந்துன்னு போட்டோம், ஆனால் நான் இறைவனை நம்புகிறேன், என்ன அவன் கண்டிப்பாக காப்பாற்றணும் பரிபூர்ணமாக நம்பிக்கை இருந்தால் காப்பாற்ற வேண்டியது இறைவனோட வேலை. சரணாகதி அடையணும். இப்போ கதி நம்ம சொல்கிறோம், மூச்சு பயிற்சியாக கதின்னு தான் பேர் வச்சுக்கிறோம். மூச்சு பயிற்சி நம்ம சொல்கிறது இல்லை. ஏன் அதுக்கு கதின்னு வச்சுருக்கோம்? அந்த கதியை நீ சதா பாரு, சதா பார்த்து அந்த கதிக்கு நீ சரணாகதி அடைஞ்சனா, எப்போ நீ கதிக்கு சரணாகதி அடையிறியோ அந்த மூச்சு தான் மேலே ஏறும். அதான் சாமி கதி. நான் போன மாதமே சொன்னேன், அடுத்த முறை வருவனும் வர மாட்டேன். நீங்கள் சொன்னீங்க வருவீங்க, கண்டிப்பாக வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி வந்துட்டேன். கண்டிப்பாக. நன்றி ஐயா. நன்றி.